ஆழ்வார்களே, எந்திரவன் திருமறிக்க போனதோர் சக்கரத்தை இன்னும் வர காணலையே, காலதாமதமாகி விட்டதா? வந்துருங்க, இன்னும் என்ன பொழுதா இருக்குது, நான் டைம் இருக்குதுல்ல. உண்மைதான் உண்மைதான். நீங்க விட்ட சக்கரம் உன் கையில சுழந்துகிட்டு இருந்த சக்கரம் உங்களை மீறி நடக்குமா? அதனால காலையில் சூரியன் உதயமாகி காலையில தலையோட தான் வரும். நீட்டா சமாதானம் பண்ணிக்க. தலை அப்படி சொல்லு. அப்படியா? சரி ஆகட்டும். இருந்தாலும் ஏதோ ஒரு சத்தமாகிறது. இந்த வாசனாதி மலா கொண்டு வந்து உங்கள் பாதத்தை நான் பண்ணிட்டேன். தங்கா, என் பாதத்தை பறித்துவிடுகிறாரே, சொல்ற நெடிய உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? வந்தானோ அத்தான் கூறுகின்றான், வந்தானோ அத்தான் கூறுகின்ற தங்கையவாளி, எத்தான் சுபத்திரவாளி, அவராஜ பூஜை நம்மாய் வாழ்வாளி. வாழ்ந்திருப்பாய் விந்தையுடன் அறியாம கண்ணன் இருக்கும் பொழுது முகத்தோடு வாழ்வாய் அம்மா வாழ்ந்திருப்பாய். பாலத்தான் படித்ததானா தெற்கு சுமங்கலையா வாழ்ந்து சொல்லி அசுரன் கொடுத்துருக்கீங்க. அசுரன் கொடுத்திருந்தாலும் அண்ணா பிறந்தாமா அண்ணா இந்த ஆனகுதி நகரத்துல இங்க ஆனகுதி நகரத்துக்கு போனதையும் எங்க அண்ணனை கவனிக்கிறதுக்கு யாருமே இருந்தாலும் என்றுமே இல்லாமல் இன்றைய தினத்திலே அம்மணி வந்த தங்கி என்னம்மா
எனக்கு சொல்லம்மா. அங்க வந்த ஒரு தனி என்ன அங்க என்னதுக்கு நெஞ்சுரைப்பார் வந்த தெரியவோ அண்ணா பிறந்தாமா ஆனகுந்திவா நகரத்தை விட்டு என்றுமே இல்லாமல் இங்கே நினைக்கிறே அதி சீக்கிரமாக அண்ணா அச்சுதா சச்சுதா நந்தனந்தனா நாராயணா கோவிந்தா கோபாலா கோவிந்தா என்று பொருளாசையிட்டு வந்திருக்கிறியே என்னமா காரணம்? காரணம் தெரியுமா? எதுக்காக வந்திருக்குன்னு தெரியுமா? அண்ணா, உங்க அழகுல ஒரு அழகு கம்மியா இருக்குதுண்ணா. ஆழ்வார்களே ஏண்டா அணிதினமும் என்னுடன் இருக்கும் ஆழ்வார்கள் உங்களுக்கு தெரியாத என்னுடைய தங்கை கண்டுபிடிச்சிருக்கானா பாரு. எங்கடா உன்னை காணோம்? அண்ணா பிறந்தாமா எங்க உன்னை காணோம்? எங்கடா போச்சு இது? என்னமா அனைத்தும் இருக்கும் பொழுது என்னமா ஒண்ணு காணுங்கிற என்ன காணும் தெரியுமா? இங்க சங்குங்க இருக்குது. இங்க சங்கு சக்கரத்தை வச்சு பார்த்தா அழகு ஒரு விதமாவே தெரியும். அப்படி இருக்கும்போது சங்கு தான் இருக்குது. சக்கரம் எங்க போயிருக்குதுன்னு கேட்டேன். சங்கு இருக்கும் பொழுது சக்கரம் எங்க? அவ்வளவுதானே. சங்கா நடந்த விஷயத்தை சொன்னால் உனக்கு ஆங்கார கோபமானது ஏற்படுமா? எப்படி தெரியுமா? அதாவது வானிலே ரதமோடு செல்லக்கூடிய ஆகாய கந்தூராகப்பட்டவன் என்ன செய்தான் தெரியுமா? அணிதினமும் மாணவரை கேட்க வேண்டி கிருஷ்ண கங்கா நதியிலே குளித்து நீராடி சூரிய அரிக்க பூஜை பாண்டவருக்காக சிவனை வேண்டி சூரிய அரிக்க பூஜை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆனந்த கருவம் கொண்ட ஆகாய கந்தூர்வன் என்னுடைய கரங்களால் எச்சித்தாம்பலத்தை துப்பி விட்டான். ஒரு அண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்றால் தங்கிக்கு எவ்வளவு கோபம் சும்மா விடுவனா? அதனாலே ஆழ்வார் சக்கரத்தை விட்டு அவனுடைய சிரத்தை அறுத்து வர சொல்லிவிட்டேன். அம்மா இந்த ஆழ்வார் சக்கரத்தை விட்டுருக்கீங்க கெதிரோட சிரமா இருக்கிறதுக்கு. அப்படி சிரமா இருக்கிற சக்கரத்தை விட்டுருந்தாலும் அந்த சக்கரத்தை கூப்பிடுங்க. ஒரு அழகு கம்மியா இருக்குது. அந்த சக்கரத்தை பார்த்துட்டு நான் போயிடுறேன். என்னம்மா விளையாட்டுத்தனமாக பேசுகிறாய்? ஒரு அழகு குறையுது என்றால் அதற்கென்று சக்கர அனுப்பிய சக்கரத்தை
மீண்டும் வர சொல்வதோ அது ஒருபோதும் முடியாது. கெந்திரவன் சிரத்தோடு சக்கரம் வந்து சேர்ந்து விடுவான். அரண்மனையிலே அண்ணி இருக்கிறாங்க. போய் ஏதாவது பால் பதார்த்தம் எல்லாம் உண்டு மகிழ்ந்து பிறகு போமா. அந்த சக்கரத்தை வரவழைங்க. அந்த சக்கரத்தை நானும் எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்கிறது தெரியுமா? அந்த கெந்தரோட சிரமம் இருக்கிறதுக்கு இல்லாம நானும் எங்க வீட்டுக்காரரும் அந்த கெந்தரோட மனைவிமா இருக்கு நாங்க சத்தியம் பண்ணுகிறோம். எப்படி சத்தியம் செய்யலாம்? கெந்தரோட சிரமம் இருக்கிறதுக்கு எல்லாம் நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிக்கிறோம்னா சக்கரத்தை கூப்பிடு, நான் பாத்துருக்கேன். ஆமா, கெந்தரோட சிரமம் அறுக்க கூடாது. ஓஹோ, அணிதினமும் கானகம் சென்ற பாண்டவர்கள் நன்மையோடு இருக்க வேண்டும் என்று சூரிய அறிக்கை பூஜை பாண்டவருக்காக வேண்டி தினந்தோறும் நான் செய்து கொண்டிருக்கிற பாண்டவர் நலமோடு வாழ வேண்டி. ஆனால் பாண்டவர்கள் எனக்கே சதி செய்கிறீங்களா? 27 மணிமாநிலத்திலே உன்னுடைய கணவனுடைய உயிரை காக்கிறேன் என்று நீ சத்தியம் செய்து விட்டாய். சத்தியம் பண்ணிருக்கோம். உன்னுடைய கணவன் அர்ஜுனன் ஆகாய கெந்திரத்திலே உன்னுடைய சிரத்தை காப்பேன் என்று அவனும் சத்தியம் செய்து விட்டாய். நீயும் சத்தியம் செய்து விட்டாய். அதனாலே நீதி நேர்மை தவறக்கூடாது. அந்த சத்தியம் தவறாத மன்னர்கள் வாக்குப்பட்டவன். அந்த சத்தியமே தவறக்கூடாது. அந்த சக்கரத்தை நீங்க கூப்பிடுங்க வரணும். அடச்சி சிரமம் கூடாது. அடக்குவாயே அருமனாயே அடியே சண்டாளியே சதிகாரியே பாண்டவர் பாண்டவர் என்று பாண்டவரே கதி என்று நான் இருக்கும் பொழுது ஆனால் நீங்கள் ஆயனை ஒரு எதிரி போல் பார்க்கிறீர்களா? அடியே பாண்டவர் புத்தி எங்க போவோம்? அவங்க கானகத்துல தெரியுறாங்க, அனாத பசங்க காட்டுல தெரியுறாங்க. இந்த கண்ணன் இல்லாவிட்டால் அவங்களுக்கு ஏது கதி? என்ன ஏதாலும் பேசு. வீட்டுக்காரர் கேட்கறது நீ யாருக்கும் கானகத்தை என்ன நன்மையோடு உண்டு மகிழ்ந்து பாடுறாங்களா? உண்ணுவதெல்லாம் காய்கறிகள், குடுத்துவதெல்லாம் மூங்கிலாலை, படுப்பதெல்லாம் வத்தப்பாறை, குடிப்பதெல்லாம் சுனை நீர். ஒரு வெந்த சோத்துக்கு சிதமரியாத பாண்டவர்கள் அனாத பசங்க அனாத பசங்க கேட்க சொன்னா கேளு. அப்படிதான் கேட்பேன். அதனால சக்கரத்தை மீண்டும் வர வைக்க முடியாது. வந்த வழியை விட்டு வராத வழியாக சக்கரத்தை வர சொல்ல பாத்துட்டு போறேன். சக்கரத்தை வர சொல்ல முடியாது. வந்த வழியை விட்டு வராத வழியாக ஓடு. சொன்னா கேள்றாடே கருமதி பையா. சொன்னா கேள்றானி. கண்ணாடியா கருமுஞ்சி பையா சண்டாளி அந்த சக்கரத்தை தடுத்து நிறுத்துறானதுக்கு நீ தடுத்து நிறுத்த மாட்டேங்கிற. என்ன அடிக்கிற உதைக்கிற சித்திரவதை பண்ற. அதனால பாரு, நீ ஒரு நாளைக்கு செத்து போயிட்டீனா பிறந்தொட்டு கோடின்னு ஒண்ணு போடணும். அந்த கோடி பாரு நீ சாபம் கட்டியா போடுறேன். 300 வேண்டாம் 800 வேண்டாம். இந்த போய் பொழைச்சுக்க போ. என்றாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ சாவ போற. அப்ப பிறந்தோட்டு கோரில சொல்லி நான் ஒண்ணு போறேன்னா அது இப்பயே போட்டு போறேங்கிற. தங்க நான் தெரிஞ்சவன், நீ தெரியாதவன். நான் புரிஞ்சவன், நீ புரியாதவன். பிறகு பேசுறேன். தெரிஞ்சு போடா நீ. ஐயோ ஐயோ என் வீட்டுக்காரர்